இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஆளுங்க. மதர்ஸ் டே. இன்னொன்று வந்து நம்ம தளபதி டிவிகே கட்சி தலைவர் அவர் என்ன பண்றாரு, ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. உண்மையிலேயே வந்து தமிழ்நாடே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்றதுனால தமிழ்நாடே சந்தோஷமா, இந்தியா முழுக்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஒரு என்ன சொல்றது, வேற மாதிரி ஃபீலா இருக்குங்க. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவர் கூட இருக்கிறவங்களாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவர் பிடிச்சவங்களுக்கு, நான் சின்ன வயசுலேயே அவரோட ரசிகர் தான் நான். பட் நம்ம ரசிச்ச ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராருன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிக்கவும் செஞ்சுட்டாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயங்க. இதுல என்ன ஹைலைட் பாருங்க, மதர்ஸ் டே அன்னைக்கு ஜெயிச்சிருக்காருங்க. ஒரு பெத்தவங்களுக்கு, பெத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பசங்க வந்து இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், நமக்கு பேர் வாங்கி தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே தான் வந்து எல்லா அம்மா அப்பாவும் நினைக்கிறது. ஆனா எல்லாரோட அம்மா அப்பாவோட கனவு வந்து நிறைவேறது கிடையாதுங்க. ஆனா வந்து நம்ம விஜயண்ணாவோட அம்மா அப்பாவோட கனவு வந்து நிறைவேறிருக்கு. அதாவது சந்திரசேகர் சார், அம்மா நம்ம சோபா அம்மாவோட கனவு நிறைவேறுங்க. அதாவது பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெக்கணும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளைய தான் வந்து பெற்றிருக்காங்க அந்த அம்மா. இன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு பெரிய கிஃப்ட்டுங்க. லைஃப்ல ஒரு பெத்தவங்களுக்கு இத மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு, அதாவது வந்து பெத்தவங்களுக்கு வந்து ஒரு கொடுக்குற ஒரு சந்தோஷங்க. முதல்ல வந்து நடிகரா பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு, நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து. இப்போ தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகி உலகத்துக்கே அவரை தெரியுங்க. அதாவது டிவிகே கட்சியை வந்து மற்ற கட்சிகளை வந்து எனக்கு தெரியலங்க, தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் எந்த கண்ட்ரிலும் நல்லா பார்த்துதான் கிடையாதுங்க. ஆனா வந்து உலகத்துக்கே ஒரு கட்சியை தெரியுதுன்னா எனக்கு தெரிஞ்சு டிவிகே தான். நான் விஜய் ரசிகர், எனக்கு டிவிகே பிடிக்கிறதுக்காக பேசல, பட் இதுதான் உண்மை. நீங்க ஏன்னா போன வாரம் கூட வீடியோ ஒன்று பாட்டேன், எந்த கண்ட்ரி சரி, கென்யாவோ எதுவும் பிரேசிலான்னு தெரியல, அங்க வந்து டிவிகேவோட இந்த கொடி பறக்குதுங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருப்பாரு அவரு. நம்பர் 2 இடத்தையும் பிடிச்சாரு, இந்த அரசியல்லையும் நம்பர் 1 இடத்த பிடிச்சாரு. அதாவது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா வந்து அடம்பிடிக்க தெரியணும் அப்படின்னு. அது மேபி சின்ன குழந்தையா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா போராட தெரியணுங்க. அந்த போராட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அவரை பார்த்தா கத்துக்கணும். அதனால பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இதை விட லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷமே இல்லைங்க. கேட்கும் போதே அப்படியே உடம்புல வந்து புள்ள இருக்குது. பட் எந்த ஸ்டேடியத்தில், அதாவது நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பர்மிஷன் தரல. அவரை அவமதிச்சதும் அங்கதான். ஏன்னா வந்து அவரை பேக் சீட்ல உட்கார வச்சு ரொம்ப அவமதிச்சாங்க. பட் அதை ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா இப்போ அதே நேரு ஸ்டேடியத்துல அவர் முதலமைச்சரா பரவி இருக்க போல. இதுதாங்க சூப்பருங்க. எனக்கு நான் விசில் அடிச்சு பழக்கம் கிடையாது, ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன்னா நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடே உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும், தமிழன் கிடையாதுங்க, நிறைய ஜாதி மதம் பார்க்காம வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. பங்களாதேஷ் எங்க ஸ்ரீலங்காவை பத்தி அவரை பத்தி பேசுறாங்க. இங்கதாங்க நம்ம அவரை வந்து ஒரு சில பேர் அவரை வந்து மட்டமா நினைக்கிறாங்க. பட் வேற ஒரு நாட்டுல ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறாருன்னா எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு, மலேசியா சொல்லவே தேவையில்லைங்க, ஸ்ரீலங்கால கூட அவரை பத்தி பேசியிருக்காங்க. மேபி வேற ஏதாவது கண்ட்ரில பேசியிருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பெத்தவங்களுக்கு, மதர்ஸ் டேக்கு பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே வந்து பெத்தா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெக்கணும் அப்படின்னு அண்ணாமலை படத்துல வினு சக்கரவர்த்தி வந்து டைலாக் ஒன்று சொல்றாரு. அது படத்துல தான், அது நிஜத்திலே வந்து ஆக்கி காட்டியிருக்காரு நம்ம விஜய் அண்ணா. அண்ணா அண்ணா அப்படின்றாங்க. நாங்க இவரை இங்க மட்டும் அண்ணா இல்லை, உலகம் ஃபுல்லா அண்ணா தான் கூப்பிடுறாங்க. தெரிஞ்சு அந்த அண்ணா கருத்து இந்த அண்ணா, அந்த அண்ணா ஃபேமஸ் இந்த அண்ணா வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் விசில் அடிச்சது இல்லை, 2 கை விட்டு அடிப்பேன், ஒரு கையில அடிச்சு பார்க்குறேன். விசில் வந்ததுன்னா பார்ப்போம். வந்துருச்சு. நான் வராதுன்னு நினைச்சேன், விசில் வந்துருச்சு. நான் விசில் அடிச்சு பழக்கம் கிடையாதுங்க, ரொம்ப நாள் வருஷம் ஆச்சு. நான் 2 கையில வச்சிருக்கேன், ஒரு கையில அவருக்கு அடிச்சு பார்த்தேன், விசில் வந்துருச்சு. இந்த விசில் சத்தம் எப்படி கேட்டதோ அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு முன்னிலை மாநிலமா ஆகும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நிறைய பிரச்சனைகளை வருங்க, வராம இருக்காதுங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததுனால தப்பான விஷயம் நடக்க தான் செய்யும், பட் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த நம்பிக்கை மக்கள் நிறைய இருக்கு. அதை சொல்லி தான் அவர் வந்திருக்காரு. டெஃபினட்டா ஏங்க நம்பர் 1 ஹீரோவானாருங்க, நம்பர் 1 அரசியல்வாதியானாரு, தமிழ்நாட்டு நம்பர் 1க்கு எடுத்துட்டு வருவாரு. அவருக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்க, நான் சொல்றதான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே செஞ்சது கிடையாது. இவர் சொன்னாரு, செஞ்சாரு, சொல்றதை செய்வார். அதுதான் இவருக்கு தாங்க அது சொல்றாங்க.
நான் சொன்னேன் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் பதவி ஏற்றது. பட் அவரை பற்றி பேசணும்னு தோணுச்சு இன்னைக்கு. ஏன்னா 10ஆம் தேதி மதர்ஸ் டே பதவி இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. அவர் கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அவரை பிடிச்சவங்கள எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவருக்காக. ஐயோப்பா, 4 லட்சமா ரசிகர் அவ்வளோதாங்க. மற்றபடி அவரை என்ன சொல்றது, அப்பா அம்மாவோட மேல நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒருத்தரோட மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. நான் பேசிட்டே இருப்பேன். பட் அவரோட நேர்ச்சி கண்டிப்பா நான் போக மாட்டேன். ஏன்னா அவங்க கண்டிப்பா என்ன சேர்க்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். சரி, நம்ம டிவி சேனல் வந்து அண்ணன் என்னென்ன எப்படி பரவியிருக்கிறாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். மதர்ஸ் டே எல்லாருக்கும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்தி அதுக்கு உங்கள்கிட்ட டாட்டா பை பை.